மனிதர்களுடைய பிழையின் காரணமாக குர்ஆனை எடுத்து எழுதும்போது பிழை விட்டிருக்கிறார்கள் என்ற வாதம் நச்சுக்கருத்து கிடையாது. அது உண்மை. அதை முஸ்லீம் அறிஞர்கள்லாம் தங்களுடைய நூல்களில் பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள் என்று நிறைய ஆதாரங்களை காட்டணும். ஒன்று, அப்படி ஆதாரம் இல்லைன்னு சொல்லணும். இல்லைன்னு சொன்னால் ஆமாம் அவ்வளோ பேர் சொல்லியிருக்கிறதுனால நாங்கள் யூத கருத்துங்கிறத வாபஸ் வாங்கிட்டோம்னு சொல்லணும். அப்படியும் இல்லைன்னு சொன்னால் தபுரி, அந்த தப்சீர் எழுதினவங்க, பாக்கில்லானி எல்லாருமே யூத, இப்னு ஹல்தூன் அனைவரும் யூதர்னு சொல்லணும். அதான் முடிவுக்கு வரணும். யூத கருத்துன்னா அந்த கருத்தை யாரெல்லாம் சொன்னாங்களோ எல்லாரும் யூதர்கள் சொல்லணும். அதுக்கு இது வரைக்கும் என்ன செய்யலை, பதில் சொல்லவே இல்லை. நுஞ்சிக்கு கேட்டோம், பதில் சொல்லவே இல்லை. ஃபமால் இல்லதீனம் இப்படி எழுத்து இலக்கணம் இருக்கான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லலை. அதில் என்ன புதுசாக இப்போ எடுத்து வச்சிருக்கிறாங்கன்னு கேட்டால், ரசூல்லா காலத்தில் எல்லாருக்கும் எழுத தெரிஞ்சிருந்துச்சு, எல்லாருக்கும் பேச தெரிஞ்சிருந்துச்சு, அதனால அவங்களுக்கு இலக்கணம் தெரியும் என்று ஒரு அதிசயமான ஒரு வாதத்தை வச்சாங்க. அப்போ கூட நம்ம நினைச்சோம், இது என்ன ஒரு எல்கேஜிக்கு தெரியுமே, ஒரு கிராமர் புஸ்தகத்தை சொல்லி கொடுக்கும் பொழுது நகுவை யார் உண்டாக்குனான்னு சொல்லுவாங்களே. இப்போ ஜமாலி மாதிரி ஆட்கள்லாம் இருக்கிற சபையில் எப்படி இப்படி உளர்றாரு நினைச்சேனா, அவருக்கு அந்த விஷயம் தெரியும். நகுவை உண்டாக்குனது ரசூல்லா காலத்தில் இல்லை, அபுல் அஸ்வத் தோலிங்கிற காலத்தில் தான் உண்டாக்கப்படுது, அதுக்கு முன்னாடி இலக்கணம் கிடையாது என்று சொல்லி இலக்கண புஸ்தகத்தை அரபி நூல்களை சொல்லும் பொழுதே சொல்லி தருவாங்களே. அது கூட தெரியாம ரசூல்லா காலத்தில் இலக்கணம் இருந்துச்சுன்னு சொல்றாருன்னு நான் ஆச்சரியப்பட்டேன். நல்ல வேளைக்கு அவர் ஜமாலி சாஹிப் அவர்ன்றாங்க, யார் சொன்னான்னு கேட்டு அதை அவங்க மறுத்துக்கிட்டாங்க. அதனால இலக்கணம் இப்ப கிடையாது. நல்ல வேளைக்கு சிரிக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆன் இறங்குற காலத்தில் அரபு மொழி பேச தெரியும், எழுத தெரியும். பேசவும் எழுதவும் தெரிந்தால் இலக்கணம் தெரியும் அர்த்தம். பொம்பளை கடிதம் எழுத இலக்கணம் தெரியும் அர்த்தமா? 4ஆம் கிளாஸ் படிச்ச பொம்பளை புருஷனுக்கு கடிதம் எழுதுமே பெரிய இலக்கண பண்டிதன் அர்த்தமா? அப்ப ஒவ்வொருத்தவங்க நான் உங்கள்ட்ட பேசிட்டு இருக்கிறேன், இங்க வந்திருக்கிற எல்லாரும் தமிழ் பண்டிதர்களா? பண்டிதர்கள் புரியுமா? பேச்சு எல்லாருக்கும் புரியும். அந்த மாதிரி குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் புரிந்து கொண்டார்களே தவிர இலக்கணம் தெரியாது, இலக்கணம் இல்லைன்னு தான் நாங்க சொன்னோம். தமிழுக்கு 2000 வருஷத்துக்கு முந்தி எழுதப்பட்ட தொல்காப்பியம் இருக்கா இல்லையா, அதை எடுத்து இலக்கணத்துக்கு ஆதாரமா காட்டுறான்ல. அப்ப இலக்கணம்னு ஒரு தொகுப்பட்டிருந்தா நூல் வடிவத்தில் இருக்குமா இல்லையா? அப்ப இம்ருல் கைஸுடைய கவிதைகள்லாம் எடுத்து பாதுகாக்கப்பட்டிருக்கும் பொழுது ரசூல்லா காலத்துக்கு முந்தினது இந்த இலக்கண புஸ்தகம் இருக்கும்ல. இந்த புஸ்தகம் அந்த இருக்க ரசூல்லா காலத்துல இந்த இலக்கண புஸ்தகம் காட்டுங்க பாப்போம்னு கேட்டோம். அதுக்கு என்ன செய்ய, எழுத தெரியாதா? இலக்கணம் தெரியாம எழுதுனாங்க, இலக்கணம் தெரியாம எழுதுவாங்க, இலக்கணம் தெரியாம பேசுனாங்க, இலக்கணம் தெரியாம பேசுவாங்க. சாதாரண ஒரு எல்கேஜி விஷயம் இது. இது கூட ஆனாவன சின்ன பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குறமே இலக்கணம் தெரிஞ்சா படிக்கிறவங்களா. அதனால பேசுவதற்கும் எழுதுவதற்கும் இலக்கணம் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. அது பண்டிதர்கள் கொஞ்சம் போக போக தெரிந்து கொள்வார்கள். அதனால இலக்கணம் பின்னாடி வகுக்கப்பட்டது. அதனாலதான் அலைகுள்ளாண்டு அல்லாஹ் சொல்ற காலத்தில் அது சரியா தவறா என்று உரசி பார்ப்பதற்கு ஒரு இலக்கண விதி அன்றைக்கு இருக்கவில்லை. அல்லாஹ் வேணும்னே அப்படி ஆக்குறான். அரபி நல்ல சிறந்த மொழியா இருந்தா கூட அதுக்கு வந்து எவனா இலக்கணம் எழுதி வச்சு அவன் கண்ட்ரோல்ல நம்ம எப்படி போறதுங்கிறதுக்காக வேண்டிய இல்லாம ஆக்கியிருக்கான் அல்லாஹ். அரபு மொழி ஆதியில இருந்தா கூட ஒரு மனுஷன் ஒரு இலக்கணத்தை எழுதி வச்சு இலக்கணத்துப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்படி நான் உன் கண்ட்ரோல் நான் ஏன்டா வர்றேங்கிறதுக்காக கூட எல்லாம் செஞ்சிருப்பாங்க. இலக்கணமே இல்லாம ஆக்கிவிட்டான். அப்ப இஸ்லாம் வந்த பிறகுதான் அந்த எழுத்துலையும் பேச்சிலையும் கவிதையாகவும் இருந்த விஷயங்களை வைத்து இன்னென்ன மாதிரி இருந்தா இப்படிங்கிற விதியை உண்டாக்குகிறார்கள். அப்ப நீங்க எழுதுனதெல்லாம் சட்டம் வந்த பிறகு அது பிழையா இருக்கக்கூடாது. இந்த அலைகு எல்லாம் சட்டத்துக்கு முந்தி, அதுல நீங்க பிழையை தேட முடியாது. இலக்கணம்ங்கிறது காலத்துக்கு முந்தி வந்த ஒன்றை நீங்க இலக்கணத்தில் உரசக்கூடாது. நீங்கள் இல்லதீன் என்று எழுதுவது நுஜி எழுதுனதெல்லாம் இலக்கண காலத்துக்கு பிந்தி, அதை இலக்கணத்தில் உரசுவோம். இது ரெண்டையும் அல்லாஹ்வை மனுஷனை சமமாக்குற விதத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு வாதத்தை வைத்திருக்கிறார்கள்.